வெளிப்படுத்துதல் 7 1 முதல் 3 வரை. அந்த தருணத்துல பரலோகமே ஒரு நிமிஷம் அமைதியா நின்னுது. யோவான் அப்போஸ்தலன் என்ன பார்க்கறார்னா, பூமியின் 4 மூலைகளிலும் 4 வல்லமையான தூதர்கள் நிக்கறாங்க. அவங்க சாதாரண காற்றை தடுத்து வைக்கல, உலகத்தை உலுக்கப் போற தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் சக்திகளை அவங்க கையில தடுத்து வச்சிருந்தாங்க. அதனால்தான் அந்த நேரம் வரை எந்த புயலும் இல்ல, எந்த பேரழிவும் இல்ல, எந்த அழிவும் இல்ல. அப்போ திடீர்னு என்ன நடக்குதுன்னா, கிழக்கிலிருந்து இன்னொரு தூதன் வரான். அவன் கையில என்ன இருக்கு தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை. அவன் அந்த 4 தூதர்களை பார்த்து உயர்ந்த சத்தத்துல சொல்றான், நாங்க தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போட்டு முடிக்கிற வரைக்கும் பூமியையும் கடலையும் மரங்களையும் எதுவும் சேதப்படுத்தாதீங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த முத்திரை ஒரு சிம்பிள் அடையாளம் கிடையாது. இது ஆவிக்குரிய பாதுகாப்பு. தேவன் நியாயத்தீர்ப்ப உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே தன் பிள்ளைகளை தனியா அடையாளப்படுத்துறார். அந்த முத்திரை சொல்ற செய்தி என்ன? இவன் என்னுடையவன், இவன் என் பாதுகாப்புக்குள் இருக்கிறவன், இவனை நான் மறக்கல. உலகம் குழப்பத்துக்குள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் தேவன் சொல்றார், ஒரு நிமிஷம், முதல்ல என் மக்களை பாதுகாப்போம். அதனால்தான் வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 6வது அதிகாரத்திலுள்ள பெரும் கலவரத்துக்கும் 8வது அதிகாரத்திலுள்ள நியாயத்தீர்ப்புக்கும் நடுவுல இருக்கு. இது புயலுக்கு முன்னாடி வரும் தேவனுடைய இரக்கத்தின் தருணம். இதுல பயம் இல்ல, இதுல அழிவு இல்ல, இதுல ஒரே ஒரு கேள்விதான், நியாயத்தீர்ப்பு வருமா? அது வருது. உண்மையான கேள்வி, நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு உலகம் நடுங்கலாம், ஆனா பரலோகம் இன்னும் முத்திரை போட்டுக்கொண்டுதான் இருக்கு. நீங்கள் தேவனை நேசித்தீங்கன்னா காமெண்ட்ல இதை எழுதுங்க. ஆண்டவரே, எனக்கு முத்திரை இடுங்கள். உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும் இப்படிப்பட்ட வேதாகம உண்மைகளுக்காக எங்களை தொடர்ந்து பின்பற்றுங்கள்.